கீழ்ப்படிதல் பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் அவ்வளவா பிடிக்காத விஷயம். ஆனா அவங்களே பெரியவங்களாயிட்டா அவங்களுக்கு மத்தவங்க பிள்ளைங்கெல்லாம் கீழ்ப்படியணும்னு எதிர்பார்ப்பாங்க. கடவுளால படைக்கப்பட்ட ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாததால உலகம் முழுசும் பாவத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளானது. எல்லா பாவத்துக்கும் மூல காரணமா இருந்தது கீழ்ப்படியாமை. விளைவு மரணம், வியாதிகள், பாடுகள், சண்டைகள், சமாதானமின்மை. பாதிப்பு ஆதாம் ஏவாளுக்கு மட்டுமில்ல, மொத்தம் அணுக்குலத்துக்குமே தான். தான் படைச்சு உருவாக்கின மனிதர்கள் பாவத்துக்கு அடிமையாகி அழிந்து போறதை விரும்பாத கர்த்தர் பாவத்துக்கு பரிகாரமா தனது ஒரே பேரான குமாரனை அனுப்பினாரு. அந்த இயேசு முற்றிலும் கீழ்ப்படிந்தவராக நமக்காக சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்தாரு. அவர் விசுவாசிச்சு ஏற்றுக்கொண்டா பாவங்களை மன்னித்து நம்ம நீதிமான்களாக்குறாரு. அதைத்தான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. ஒரே மனுஷனுடைய, அதாவது ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். மனிதனுடைய கீழ்ப்படியாமை பாவத்தை கொண்டு வந்தது. இயேசுவின் கீழ்ப்படிதல் மீட்பை கொண்டு வந்தது.